ஹாய் நட்புகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி வச்சு செய்கிற களி தான் நான் இன்றைக்கி ரெசிபி போடுறேங்க. கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கேழ்வரகு, கேப்பை, ராகி எதுனாலும் சொல்லலாம். அந்த மூணில் ஏதோ ஒரு பேர் சொல்லுங்கள். அதுவும் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்குங்க. அது கூட கொஞ்சோண்டு உளுந்து தனியாகவும் அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு வறுத்து வச்சுக்கலாங்க. இந்த வறுத்தது எல்லாத்தையும் பொடி பண்ணி ஒரு கணையானில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செக்கு நல்லெண்ணெய் வச்சு தான் இதை செய்யணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 பேருக்கு செய்கிறதுனால வேணுங்கிற அளவுக்கு எடுத்து நான் அந்த தண்ணியில் கரைச்சி அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கரைச்சி வச்சுக்கிறேங்க. மீன்வேல் நீங்கள் அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு ஒரு அடி கனமான பாத்திரம் தான் வைக்கணும். இதுக்கு வச்சுட்டு அதேமாதிரி 1 டம்ளர் தண்ணியும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணையும் விட்டு அது கொதிச்ச பின்னாடி இந்த கரைச்சி வச்சுக்கிற கலவை அதில் கொட்டி கிண்டிகிட்டே இருங்க. இந்த டெக்ஸ்சருக்கு வந்த பின்னாடியும் நீங்கள் அதை எடுத்துடலாங்க. சிம்மில் வச்சு தான் செய்யணும். மூடி வச்சு செய்யுங்க. எடுத்து ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி உருட்டினா இந்த மாதிரி அழகான உருண்டை ஃபார்ம் ஆகிடும். இது வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லா கிரேவிக்கும் ஒத்து வருங்க. ஃபிஷ் கிரேவி, மட்டன், சிக்கன், முருங்கைக்காய், வெண்டைக்காய் குழம்பு, சாம்பார், பாவக்காய் குழம்பு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. சில ரெசிபியை வந்து பார்க்குறப்ப பிடிக்காதுங்க, செஞ்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட பலன் தெரியும்.